ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பார்த்தி. இன்றைய வீடியோவில் கொல்லிமலை காட்டுக்கு மூலிகை தேடி போன 2 வைத்தியர்களுக்கு நடந்த அதி பயங்கர நிகழ்வு தாங்க முழுவதுமாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முன்ன மாதிரி நம்மளோட சேனலுக்கு இப்போ வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க. யூடியூப்பும் சஜஷன் பண்ண மாட்டேங்குது. தயவு செய்து நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாதம் 4ஆம் தேதி என்னுடைய குருநாதரை பார்க்கறதுக்காக போயிருந்தேங்க. அங்கே தான் 2 நபர்கள் இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய குருநாதருக்கு தெரிஞ்சவங்க தான். உங்களுடைய சேனலில் போடுங்க தம்பின்னு சொல்லிட்டு தாங்க சொன்னாங்க. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்க கண்ணன், பழனின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் தாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். இந்த கண்ணனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர்கிட்ட தாங்க இந்த நாட்டு மருத்துவத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலயமா எல்லாருக்கும் வைத்தியம் செய்துக்கிட்டு இருக்காரு. பழனியோடைய வேலை சிறு சிறு மாந்திரிக வேலைகள் செய்து கொடுக்கறது தாங்க அவருடைய வேலை. பழனி கொஞ்ச நாட்கள் முன்னாடி இருந்தே அந்த மாந்திரிக வித்தைகள்லாம் செய்யறதுனால ஒரு வருடம் மட்டும் கொல்லிமலைக்கு போயிட்டு வந்திருக்காருங்க. மாந்திரிகம் செய்வதற்காக அந்த மூலிகை மை அரைப்பதற்கு அந்த மூலிகையில் தேவைப்படக்கூடிய மூலிகைகள் எதுவுமே எங்களுடைய பகுதியில் கிடைக்காது. அதனால கொல்லிமலைக்கு போய் பிச்சுட்டு வர்றது தான் வழக்கம். அது போல போயிட்டு ஒரு வருடம் மட்டும் போய் வந்த அனுபவங்கள் தாங்க இருக்குது. கொல்லிமலை காட்டுல ஃபுல்லா போயிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. என்னுடைய குருநாதர் போறாரு அப்படின்னா அவர் கூட தாங்க போயிட்டு வருவாரு. என்னுடைய குருநாதருக்கு ஒரு 40 to 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அந்த கொல்லிமலை காட்டுக்கு போயிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் தாங்க கண்ணன் என்னுடைய குருநாதர் கிட்ட இருந்து இந்த சித்த வைத்தியங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு அதன் பிறகு வெளியேறி சிறு சிறு விஷயங்கள் போல செய்துகிட்டு இருக்காரு. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர்கிட்ட வரக்கூடிய கேஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய கேஸா இருக்குதுங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காத மாதிரி தான் விஷயங்கள். அதாவது மூலிகைகள் எங்களுடைய பகுதிகளில் எந்த ஒரு பகுதியிலுமே அவ்வளோவா கிடைக்காதுங்க. அப்படி இருக்கும் பொழுது கொல்லிமலைக்கு தான் போயாகணும். கண்ணன் கொல்லிமலைக்கு போறதுக்கு பற்றி என்னுடைய குருநாதர் கிட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்பொழுது தான் என்னுடைய குருநாதர் சொல்றாரு, அங்கே இருந்தீங்க அப்படின்னா அந்த கொல்லிமலையில் ஒரு லோக்கல் கைடு இருப்பாரு. அவர்கிட்ட நான் சொல்லி விட்டுறேன், நீ போயிடு. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா மட்டும் தான் காசு கேட்பாரு. ஒருவேளை சாப்பாடு மட்டும் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ அந்த காசை கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்த அப்படின்னா நீ கேட்கக்கூடிய மூலிகை எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த கொண்டு போய் காட்டுவாரு. உன்னை பத்திரமா கொண்டு கீழே விட்டுருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பழனி வேணவே வேணாம், அவங்களுக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்கணும், அது எல்லாமே ரொம்ப அதிகம், நீ ஏன் கூட வாடா, நான் ஏற்கனவே ஒரு வருஷம் போயிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால கொல்லிமலை காடு ஃபுல்லாவே எனக்கு எங்க போனாலும் திரும்பி நான் வந்துருவேன், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எனக்கும் சில மூலிகைகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, 2 பேரும் ஒன்னாவே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனி கண்ணனை கூப்பிடுறாருங்க. ஆனா இதை கேட்ட குருநாதர் திட்டுறாரு. ஏன் அப்படின்னா கொல்லிமலை காடு என்பது என்னதான் நம்ம பழகி இருந்தோம் அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடை நம்ம கூடயே கூட்டிட்டு போனுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, என்னுடைய குருநாதருக்கு ஒரு 40 to 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கொல்லிமலை காடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா என்னதான் என்னுடைய குருநாதர் போனாலுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடை தாங்க கூட்டிட்டு போவார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசி அப்படின்னா சமாளிச்சு வெளியில வந்துடலாம். அதை எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க என்னுடைய குருநாதர் சொன்னாரு. ஆனா அந்த விஷயங்களெல்லாம் அவர் பெருசா கேட்டுக்கவே இல்லை. அந்த விஷயத்தை கேட்காதனால அவருக்கு என்ன பின்விளைவுகள் வந்தது அப்படின்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க சொல்றேன். என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்காம 2 நபர்களும் நைட்டே கிளம்பி காலையில கொல்லிமலைக்கு போயிட்டாங்க. காலைக்கு கொல்லிமலையில போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையிலேயே அந்த கொல்லிமலை காட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 நபர்களும் தேடக்கூடிய மூலிகைகள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தோராயமா கிராமத்துல இருந்து கிளம்பும் போதே என்னுடைய குருநாதர் கிட்ட கேட்டுட்டு தாங்க கிளம்புனாங்க. அதே போல அவங்க தேடி வந்த மூலிகைகள்ல பாதி மூலிகைகளை எடுத்துட்டாங்க. அதாவது கண்ணனுக்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள் சுலபமா கிடைச்சிருச்சுங்க. ஆனா அந்த பழனி தேடக்கூடிய மூலிகைகள் கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த மாந்திரிகத்துக்கு ஒரு சில அரிதான மூலிகைகளை தேடி வந்திருக்காரு. அந்த மூலிகைகள் கீழே கிடையாது, ரொம்ப மலைக்கு உச்சிக்கு ஏறினாதான் அந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. காலையில இருந்து 1 மணி வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்துறாங்க. ஆனா இவர் தேடி வந்த மூலிகை மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. நமக்கு ஏதாவது தவறான விஷயத்துக்காக மாந்திரிகத்துல தவறான விஷயங்கள் செய்யறதுக்காக அந்த கொல்லிமலை காட்டுல மூலிகைகள் தேடி போனோம் அப்படின்னா ஒரு சில மூலிகைகள்லாம் அவ்வளவு சுலபத்துல கண்ணுல சிக்க விடாதுங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த 8 கை காளி அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லிப்பாவைய. அந்த 8 கை காளியும் அந்த மாசி பெரிய
மீனும் நம்ம கைக்கு வந்து கிடைக்க விட மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய நபர்கள் வந்து சொல்லுவாங்க. 1 மணி ஆனதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பசிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு போகல, எடுத்துட்டு போன அவளை தாங்க சாப்பிட்றாங்க. என்னடா மலை ஏறி மூலிகை தேடி போறவங்க அவளா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாங்க. என்னுடைய குருநாதர் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போல கொல்லிமலை காட்டுக்கு மூலிகைகள் தேடி போறாரு அப்படின்னா அவர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மலைக்கு மேலே ஏற மாட்டாருங்க. அதற்கு எல்லாமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை கொல்லிமலையிலிருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு பதிலாக என்ன செய்வாரு அப்படின்னா, எவ்வளவுக்கு அவள் வந்து உங்களால சாப்பிட முடியுமோ, அதாவது 1/2 கிலோ அது போல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுல வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு மலை ஏறு போகும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த துண்டுல கட்டி பாருங்க அவளை. எப்போ அவருக்கு பசிக்குதோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சுனை ஊற்றுல அந்த துண்டோட அந்த அவளை நினைச்சு அப்படியே எடுத்து பாருங்க. நினைச்சு எடுத்துக்கிட்டு கையில வந்து நாட்டு சர்க்கரையும் கொண்டு போவாரு. அந்த நாட்டு சர்க்கரையை தேவையான அளவு மட்டும் அந்த அவளை தனியா எடுத்து அதுல தூவி விட்டு தாங்க சாப்பிடுவாரு. இதே போலதான் பழனியும் கண்ணனும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த அவளெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் வந்து மலைக்கு ரொம்ப தூரம் வந்து ஏறி உள்ள போயிடுறாங்க. ரொம்ப காட்டுக்கு போகும்பொழுதே குருநாதர் வந்து சொல்லி தாங்க அனுப்பியிருக்காரு. லோக்கல் கைடுலாம் இல்லாம கொல்லிமலை காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த திசையில வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே குழம்பி போயிடும். பாக்குறதுக்கு எல்லா இடங்களும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எந்த ஒரு விஷயமுமே கேட்காம இந்த பழனி தாங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்து கூட்டிட்டு போறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்ததுதான் வந்துட்டோம், நம்மளுக்கு தேடி வந்தக்கூடிய மூலிகைகள் நம்ம வந்து கையில எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கண்ணனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறாரு. மாலை 5 மணி ஆகுதுங்க. 5 மணி ஆனாலுமே மலையை விட்டு கீழே இறங்கவே இல்லை. இன்னும் இருக்க உள்ளக்கறதாங்க கூட்டிட்டு போறாரு. கண்ணனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பயம் வந்து அதிகமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, இருட்ட வேற ஆரம்பிக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த கொல்லிமலை காட்டுக்கே வரலையே, நம்ம வரதுக்கு முன்னாடி வேற நம்மளுடைய குருநாதர் வந்து இந்த கொல்லிமலை காட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு வந்து பயம் வந்து அதிகமாகுதுங்க. ஆனா இந்த பழனி வந்து, நான் தான் ஏற்கனவே வந்திருக்கேன்டா, எனக்கும் அனுபவங்கள் இருக்குது, என்னோட நீ வா, நான் உன்னை சேஃபா பத்திரமா கூட்டு போய் கீழே சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கவே அவருடைய மனசுல என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க. நான் வீடியோல வந்து சொல்றேன். மேல தாங்க கூட்டு போயிருக்காரு. இரவு வேலைகள் ஆகவும் ஆரம்பிக்குது. இதற்கு மேல நம்ம வந்து காட்டை விட்டு கீழே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்றாருங்க பழனி. இந்த விஷயத்த கேட்ட உடனே கண்ணனுக்கு வந்து இன்னும் பயம் வந்து அதிகமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நைட்ல எப்படா அந்த காட்டுக்குள்ள இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போன உடனே கண்ணனுக்கும் பழனிக்கும் வாக்குவாதம் ஆகுதுங்க. பழனிகிட்ட வந்து கண்ணன் வந்து சொல்றாரு, நீ என்ன வந்து கீழே வந்து கூட்டிட்டு போய் தான் ஆகணும், எனக்கெல்லாம் தெரியாது, நீ தானே கூட்டிட்டு வந்து நான் அதே போல சேஃபா கொண்டு போய் கீழே மட்டும் விட்டுரு, இதுக்கு மேல நான் உன் கூட வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அந்த காட்டுலயே வாக்குவாதம் நடக்குதுங்க. இவருக்கும் வந்து கொஞ்சம் வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பழனிக்கும் சரிவா எப்படியாவது கீழே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தாங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போன உடனே பழனி வந்த வழியை மறந்துட்டாருங்க. காட்டுக்குள்ள வந்த வழியை மறந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க. அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்துறாங்களே தவிர எந்த இடத்துல தான் போய் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியல. சுத்தி அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்துறாங்களே தவிர வந்த வழி பாதையை மறந்துட்டாருங்க. இரவு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால போனை எடுத்து பார்த்தாலும் 2010 காலகட்டம் அப்படின்ற போது எல்லார்கிட்டையும் ஓரளவு இந்த பட்டன் போன்கள்லாம் இருந்ததுங்க. அந்த போனை எடுத்து பார்க்கும்பொழுது காட்டுல இருக்கிறதுனால டவரும் கிடைக்கலங்க. ஏன் அப்படின்னா, என்னுடைய குருநாதருக்கு போன் பண்ணி அந்த லோக்கல் கைடியாவது உதவிக்கு அந்த நேரத்தில் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்காங்க. ஆனா அதற்கும் வந்து சாத்தியம் கிடையாது. அந்த காட்டுக்குள்ளேயே வழி தெரியாம எங்க தான் போறதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு சிறிய ஒளி மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதாவது யாரோ வந்து இந்த ராந்தல் விளக்கு அப்படின்னு சொன்னா தெரியும் இல்லையா, அந்த ராந்தல் விளக்கு மாதிரி ஒரு சிறு வெளிச்சம் போல தெரிஞ்சிருக்குங்க. ஆனா அந்த விஷயம் வந்து ராந்தல் விளக்கு கிடையாது. அந்த விஷயத்த பார்த்த உடனே அங்க யாரோ இருக்காங்கடா, அங்க போயிட்டோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இந்த லோக்கல் மக்கள் தான் யாராவது இருப்பாங்க, அங்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வழியை கண்டுபிடிச்சு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாருங்க. ஒரு வழியா அந்த வெளிச்சம் அந்த திசையவே நோக்கி போறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுதுதாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயமானது நடந்திருக்குது. ஒரு நபர் உடம்பு முழுக்க வெறும் போர்வையால போத்திக்கிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த நபருடைய முகத்தை பார்க்கவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து அந்த மனிதனுடைய பின்பக்கமா தான் பார்த்திருக்காங்க. பின்பக்கமா பார்த்த உடனே நாங்க இங்க வழி தவறி போயிட்டோம், எங்களை எப்படியாவது கொண்டு போய் கீழே விடுறீங்களா, நீங்க இந்த உள்ளூர் வாசிகளா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் எந்த ஒரு விஷயமுமே பேசலைங்க. இந்த அப்படின்னு அந்த மட்டும்தாங்க அப்படின்ற வார்த்தையை மட்டும்தாங்க யூஸ் பண்றாரு. வேற எந்த ஒரு வார்த்தையும் வாய் திறந்து பேச மாட்டாரு. அவரு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவரை பின்தொடர்ந்து முதல்ல போகக்கூடியது யாருன்னா பழனி தாங்க போறாரு. பின்னாடி தாங்க கண்ணன் வராரு. கொஞ்சம் தூரம் வந்து பேச்சு கொடுத்துட்டே போறாங்க. ஆனா எந்த ஒரு பேச்சுக்குமே அவர் வந்து பதில் பேச்சு பேசவே மாட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும்தாங்க போட்டுட்டு தாங்க போறாரு. இவங்க எல்லாமே வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த உள்ளூர் வாசிகளா, எதற்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது எதுக்குமே வந்து பேசலைங்க. இவர் வந்து இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும் பொழுது கண்ணன் வந்து பழனியை திட்டுறாருங்க. நம்மளுக்கு இரவு நேரத்துல கிடைச்சது இவர் ஒரு ஆள் தான், இவரையும் திட்டிட்டு இவரும் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா நைட்டு ஃபுல்லா
இல்லை, நம்ம அந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றணும், அதனால வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காருங்க. இவர் திட்டின உடனே பழனி எந்த ஒரு விஷயமுமே பேசாமல் அந்த நபருக்கு வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரங்கள் போன உடனே கண்ணனுடைய காலில் ஏதோ கட்டைகள் போல தட்டுப்பட்டு கண்ணன் வந்து கீழே வந்து விழுந்துடுறாருங்க. விழுந்த உடனே தான் இந்த கண்ணனுக்கு தன்னுடைய வாழ்நாட்கள்லேயே பார்க்க முடியாத ஒரு அமானுஷ்ய உருவத்தை அந்த இடத்துல பார்த்துருக்காருங்க. அதாவது இவங்களை கூட்டுட்டு போறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனித ரூபமே கிடையாதுங்க. மனிதர்கள்லாம் நடந்த அந்த காலானது தரையில தான் படும். ஆனா இந்த நபருக்கு தரையிலிருந்து அவருடைய கால் வந்து நம்மளுடைய ஒரு ஜான் அளவு உயரம் இருக்கு பார்த்தீங்களா, விரலால வச்சோம் அப்படின்னா ஒரு ஜான் அளவுக்கு உயரத்துல தாங்க நடந்து போறாரு. இதை வந்து பழனியும் பார்க்காம தான் அவருக்கு வந்து பின்தொடர்ந்து போறாரு. இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு வந்து என்னதான் பண்றதுன்னே தெரியலங்க. ஒரு நிமிஷம் வந்து நெஞ்சு வந்து அப்படியே படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எந்த ஒரு சத்தமுமே போடாம புத்திசாலித்தனமா இந்த பழனியை கூப்பிட்டு கண்ணன் வந்து காலை பார்க்க சொல்றாருங்க. பார்த்த உடனே கண்ணன் இது பழனிக்கும் ஒரு பேர் அதிர்ச்சிங்க அந்த இடத்துல. இந்த விஷயத்தை பார்த்துட்டு முன்னோக்கி பார்க்கும்பொழுது கண்ணனுக்கும் பழனிக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு அமானுஷ்யமான விஷயத்தையும் அந்த இடத்துல பாக்குறாருங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்க மாதிரி ஒரு குழி இருக்குங்க. அந்த குழியில விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மரணம் நிச்சயங்க. ஆனா அந்த உருவம் வந்து அந்த குழியில விழாம அப்படியே காத்துல நடந்து போறது போல, அதாவது நம்ம தரையில எப்படி நடந்து போவோம் அதே போல அந்த காத்துல நடந்து போயிருக்குங்க. இதை பார்த்த உடனே 2 பேரும் கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய முன்னாடி போகக்கூடிய உருவம் எந்த ஒரு விஷயமுமே பேசாம இவங்களை அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே காத்துல சல்லுன்னு வருது போல வருதுங்க. இவங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடும் போது தாங்க இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருக்காங்க. அந்த உருவத்துக்கு முகத்துல வந்து எந்த ஒரு கண்ணு, உதடு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அந்த 2 கண்ணு மட்டும் தாங்க சிவப்பு கலர்ல இருந்திருக்கு. இதை எல்லாமே பார்த்த உடனே ரொம்ப பயத்துல 2 பேருமே கத்திக்கிட்டு ஓடுறாங்க அந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளேயே. பழனி சிறு மாந்திரிக வேலைகள் தானே செய்யறாரு. அவரும் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது போல எந்த ஒரு சம்பவத்துமே பார்க்கலங்க. முதல் தடவை பார்க்குறோம் அப்படின்ற பொழுது ரொம்ப பயம் வந்துருது. அவரும் வந்து ஓட தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பழனி வந்து கொல்லிமலையில இருக்கக்கூடிய மாசி பெரியனுடைய தீவிர பக்தன்க. இவருடைய மாசி பெரியனுடைய பேரை சொல்லி, மாசி பெரியனா என்னை காப்பாத்து, என்னை எப்படியாவது காப்பாத்து, உன்னை நம்பி தானே இந்த காட்டுக்குள்ள நாங்க வந்தோம், எங்களை எப்படியாவது இந்த உருவத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாருங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இவங்களுக்கு வந்து பெருமூச்சு விடுறது போல இன்னொரு சம்பவத்தை பாக்குறாங்க. கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு பிறகு அந்த இடத்துல கீழே வந்துட்டு கருப்பு கலருங்க ஒரு வேட்டியை ஒண்ணு கட்டிக்கிட்டு ஒரு நபர் வந்து சுருட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது போல பார்த்திருக்காங்க. அவரை பார்த்த உடனே இந்த பழனியும் கண்ணனும் அவரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிச்ச உடனே அப்படியே அந்த சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படியே ரொம்ப கோபமா அதே இடத்துல நில்றா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்ணனும் பழனியும் அதே இடத்துல நின்றுட்டாங்க. ஆனா அந்த நபர் சொன்னது இவங்கள 2 பேரையும் கிடையாதுங்க, இவங்கள துரத்திட்டு வரக்கூடிய அந்த உருவத்தை. இந்த நில்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் வந்து இவங்களை ஃபாலோ பண்றதே இல்லைங்க, அப்படியே விட்டு வந்து போயிடுச்சு. ஆனா இந்த சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மேல வந்து அதிகமா வந்து இந்த சந்தன வாடையும் விபூதி வாடையும் பயங்கரமா தூக்கி அடிச்சிருக்குதுங்க. இந்த விஷயத்த பார்த்த உடனே இவர் வந்து ஏதோ மாந்திரியம் செய்யக்கூடிய நபர் போல, அதனாலதான் இவருடைய மேல இப்படி சந்தனத்தையும் இந்த விபூதி வாசனும் அதிகமா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நபர்கிட்ட சொல்றாருங்க. பழனி தான் வந்து சொல்றாரு. பழனி சொன்ன உடனே நீங்க செய்தது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னாலே ஒரு கொஞ்ச தூரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. அங்க வந்து ஒரு குகை வந்து இருக்குது, அந்த குகையில தங்கிருங்க. தங்கிட்டீங்க அப்படின்னா காலையில அந்த குகைக்கு பூஜை செய்யறதுக்காக ஒரு நபர் வந்து வருவான், அவனு கூட நீங்க வந்து போயிடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நான் இதே இடத்துல தான் காவலா நிப்பேன், நீங்க தைரியமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இவங்க தனியா போறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. அந்த நபர் சொன்னது மாதிரியே அதே வழியில போன உடனே ஒரு சின்ன குகை போல இருந்திருக்கு. அந்த குகையில ஒரு சிறிய அளவிலான சிவலிங்கத்தையும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்க யாரோ பூஜித்துட்டு வந்திருக்காங்க. ஏதோ மாந்திரிகர்கள் அது போல இந்த ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் அது போல வந்து செய்திருக்காங்க. அந்த குகைக்கு தாங்க அந்த நபரும் வந்து போக சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த குகைக்கு போக சொன்னது வேற யாருமே கிடையாது, மாசி பெரியண்ணன் தாங்க. குகையில இருவருமே இரண்டு நபர்களுமே அந்த இரவு ஃபுல்லா வந்து பயத்துல தாங்க இருக்காங்க. பயத்துல இருந்த உடனே காலையில அந்த மாசி பெரியண்ணன் சொன்னது மாதிரி அந்த பூஜைக்கு அந்த குகைக்கு வந்து பூஜை செய்வதற்காக ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபர் இவங்களை பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே உங்களை காப்பாத்துனது வேற யாரும் கிடையாது, அந்த மாசி பெரியண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்களையும் சேஃபா கீழே கூட்டு வந்து விட்டுருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டாங்க. ஆனா இந்த பழனி தேடி போன மூலிகை மட்டும் கடைசி வரைக்கும் அவரோட கையிலேயே கிடைக்கலங்க. அதன் பிறகு நம்ம உயிர் பிழைச்சதே பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய அந்த கொல்லிமலையில இருந்து கிளம்பி என்னுடைய குருநாதர் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே நானும் என்னுடைய குருநாதரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போதான் இந்த 2 நபர்களுமே வந்து இது போல நடந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குருநாதர் கிட்ட நம்மளும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டுட்டு இந்த விஷயங்களெல்லாம் நான் எடுத்து போட்டுக்காவான்னு சொல்லி கேட்கும்பொழுது
போகும்பொழுது பர்மிஷன் கொடுத்தாங்க, நீ எடுத்து போட்டுக்கோ தம்பி உன்னோட சேனல்லன்னு சொல்லிட்டு. ஆனா எதற்காக வந்து அந்த பழனி தேடி போன மூலிகை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கேள்வியாவே இருக்குங்க. இந்த விஷயத்தெல்லாமே வந்து கண்ணன் தான் என்னோட குருநாதர் கிட்ட சொல்றாரு. ஆனா இவன் தான் குருவே என்னை வந்து ரொம்ப காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான், நான் வேணான்னு சொல்லும் பொழுதும் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட குருநாதர் வந்து பழனி கிட்ட கேள்வி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு நீ இரவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை வந்து தேடி போன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு நபர் 50,000 தொகையை குறிப்பிட்டு கொடுத்து எனக்கு எதிரியை வந்து மாரணம் செய்யணும், அதாவது அவனை வந்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000ங்க 2010 காலகட்டத்திலே இவ்வளவு பெரிய தொகை வந்து மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை கொடுத்துட்டு அந்த புக்கிங் போல பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால தான் அவருக்கு மாந்திரிகம் செய்யறதுக்காக தான் அந்த மாரண மூலிகை எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த 8 கை காளியினுடைய ஆற்றலால இவர் வந்து கெட்ட விஷயத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 கை காளிக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இவர் தேடி போன மூலிகை வந்து கடைசி வரைக்கும் இவருடைய கையில வந்து கிடைக்கவே விடலைங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே என்னுடைய குருநாதர் வந்து மிகவும் வந்து கோபமாயிட்டு அவர் வந்து ஒரு அடி கூட அடிச்சிட்டாருங்க. அவர் வந்து கையில வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா 85 வயசு அப்படின்ற பொழுது அந்த குச்சி ஒன்று வந்து கையில வச்சிருப்பாரு, அந்த ஊனிட்டு போறதுக்காக. அந்த குச்சாலேயே வந்து தலையில வந்து அடிச்சிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் இப்படிலாம் தப்பு செய்வீங்கன்னு நினைச்சுதான்டா உங்களை நான் வந்து இருட்டுறதுக்குள்ளாட்டியும் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிடுங்க, அதுவும் இல்லாம லோக்கல் ஆளை வந்து உதவிக்கு கூட்டிட்டு போங்க நான் சொன்னேன், என்னுடைய வார்த்தையை வந்து நீங்க வந்து கேட்கல, இப்போ வந்து நல்லா அனுபவிச்சிங்கல்ல, அடுத்த தடவை போகும்பொழுதாவது யாராவது லோக்கல் ஆளை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இருக்கிறது வந்து இந்த யூடியூப்பை நம்பி தாங்க இருக்கேன். நம்மளுக்கு பழைய மாதிரி வீடியோவும் வந்து வியூஸே போக மாட்டேங்குது, ரொம்ப சேனலும் வந்து டவுன் ஆயிடுச்சு. தயவு செய்து நிறை குறைகளை சொல்லுங்க, எப்படி வீடியோ பண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இல்லை அப்படின்னா இந்த முகத்தை காட்டியாவது வீடியோ போடவான்னு சொல்லுங்க. தயவு செய்து ஏதாவது எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க, எனக்கும் வந்து ஆதரவு கொடுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இருக்கிறது முழுக்க இந்த யூடியூப்பை நம்பி தாங்க, எனக்கு வேற எந்த ஒரு வருமானமுமே கிடையாதுங்க. அனைவருக்கும் நன்றி. மறக்காம நான் கேட்ட விஷயங்களை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அனைவருக்கும் நன்றி.